So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2024ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன இன்ஃபைனைட் விட்ச்னு ஒரு சூப்பரான ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கதை. இந்த படத்துக்கு யாக்ஷா தி டீமன் கிங்டம்னு இன்னொரு பேரும் இருக்கு. படத்தை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆக போற நேரத்துல திடீர்னு ஹீரோயினை யாக்ஷான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சில அரக்க மிருகங்கள் கடத்திட்டு போயிடுது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சானா இதுக்கடையில ஹீரோயினுக்கு வேற சின்ன வயசுல இருந்து அமானுஷ்யமான கனவுகள் நிறைய வந்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்னங்கறத ரொம்ப சூப்பரா கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயும் கிளைமாக்ஸ்ல வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்துல நம்ம கதையோட ஹீரோயினை ஒரு கல்யாண கோலத்துல காட்டு வழியா தூக்கிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. கையில ஹீரோ கொடுத்து விட்ட ஒரு சின்ன பதக்கம் இருக்கு. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. கவலைப்படாத, இந்த பதக்கம் உங்ககிட்ட இருக்க வரைக்கும் என் உயிரை கொடுத்தாச்சும் உன்னை நான் காப்பாத்துவேன். இதை நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயினுக்கு ஒரு பக்கத்துல ஆனந்தம் தாங்கல. ஆனா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ பாருங்களேன், இவனோட குரு அனுப்புன ஒரு சின்ன பேப்பரை படிச்சிட்டு இருக்கான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, சொர்க்கத்தோட வாழை நீ எவ்வளவுதான் பயிற்சி பண்ணாலும் உன்னால யூஸ் பண்ணவே முடியல. அதனால உடனே குன்லூன் மலையை விட்டு கீழே இறங்கி நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் உன்னால இந்த வாழை பயன்படுத்த முடியும் போட்டிருக்கு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் சக்தியை பயன்படுத்தி மறுபடியும் சொர்க்கத்தோட வாழை பயன்படுத்தலாமே ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆக்சுவலா ஹீரோ குன்லூன் மலையை சேர்ந்தவன். இவனை பொறுத்த வரைக்கும் அரக்கர்கள்னாவே கெட்டவங்க தான். சோ யார பார்த்தாலும் சாகடிக்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் வருமே தவிர அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எதையும் யோசிக்க மாட்டான். இன்னொரு பக்கத்துல ஒரு வளத்துல டான்ஸ் ஆடி பாட்டு பாடிக்கிட்டு இருந்த அத்தனை பேருமே திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாடுங்க. என்ன ஏதுன்னு புரியாம ஹீரோயினும் லைட்டா வெளியில எட்டி பார்க்கும்போது அங்க நடந்து போயிட்டு இருந்த ஒட்டுமொத்த பேருமே செஞ்சு வச்ச செல்லம் மாதிரி உறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பாட்டி உங்க எல்லாருக்கும் என்னாச்சு, எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களான்னு இவ்வளவு கத்துவா. ஆனா அந்த அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சந்தேகத்துல நாடிய பிடிச்சு பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒரு தீய சக்தியால வசியப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் தெளிவா தெரியுது. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு பயங்கரமான 5 மிருகங்கள் வருது. இதுங்களோட பேரு யாக்ஸா. ஒரு நொடியிலேயே அங்க இருந்த ஒட்டுமொத்த மக்களையும் டக்குன்னு வெட்டி சாகடிச்சிருச்சு. கடைசியா எஞ்சி இருக்கக்கூடியது ஹீரோயின் மட்டும்தான். இப்ப அவளையும் ஒரு பணைய கைதியாக்கி அரக்க மிருகங்கள் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இதே டைம்ல வேலைக்கார மூலமா யாக்ஸா மிருகங்கள் நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போன விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. இப்போதைக்கு அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணுங்கிற வெறிதான் அதிகமா இருக்கு. அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது பாவம் அவ கூண்டுக்குள்ள மயக்கத்துல இருக்கா. அப்பதான் ஒரு கெட்ட கனவு. அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தன் அரக்க குளத்துல இருக்க அம்மாவையும் பொண்ணையும் கொல்ல பாக்குறான். நல்ல வேலை அந்த அம்மா சின்ன குழந்தையான ரூக்ஸிய நான் இறந்தாலும் பரவாயில்ல, நீ அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள விழுந்து தப்பிச்சு போயிடுன்னு சொல்லிருக்காங்க. பாவம் இத சொன்னதுமே அந்த அம்மாவை வெட்டி கொன்னுட்டாங்க. குட்டி பொண்ணான ரூக்ஸி மலையோட உச்சிக்கு ஓடி வரும்போது அங்க ஒரு மிகப்பெரிய டிராகன் பறந்து வந்துட்டு இருக்க விஷயத்தை பார்த்து பயந்து டக்குன்னு கண்ணு முழிக்கிறா. ஹீரோனுக்கு எதுக்காக தொடர்ந்து இதே மாதிரியான கனவு மட்டும் வந்துட்டு இருக்குன்னு குழப்பம் தான் அதிகமா இருக்கு. சரி, இப்ப நம்ம எங்க இருக்கோம் சுத்தி முத்தி கவனிக்கும் போது இது யாக்ஷா அரக்க மிருகங்கள் வாழக்கூடிய உலகம். சாதாரண மனிதர்கள் உள்ள வர முடியாது. ஒருவேளை மந்திர சக்தியை கொண்ட யாராவது உள்ள வந்தாலும் கூட வில்லன் ரொம்ப அசால்ட்டா அழிச்சிருவான். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, சாதாரண பொண்ணா இருந்த நம்மள எதுக்காக இந்த வில்லன் கடத்தணும்? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி ஹீரோனுக்குள்ள அதிகமா இருக்கு. அடுத்த இதே டைம்ல ஹீரோ மத்தாளங்களை பார்த்து நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, ஏன்னா ஹீரோயினோட உயிர் ஆபத்துல இருக்கு. தம்பி, நீ நினைக்கிறத விட அந்த அரக்க உலகத்துக்குள்ள போயிட்டு வெளியில வர்றது ரொம்ப ஆபத்து. கவலைப்படாதீங்க, நான் குன்லூன் மலையை சேர்ந்த மாணவர்களையே சிறந்தவன். அதனால எதிரிகள் யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா என்னால அவங்கள சமாளிக்க முடியும். இப்படி எல்லாம் வீரவசனம் பேசிக்கிட்டு நம்மால் அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கத்துல குண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட ஹீரோயின் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறா. அப்பதான் பக்கத்து குண்டுக்குள்ள இருக்க ஆளும் பேச ஆரம்பிக்கிறான். இவன் தான் கதையோட 2வது ஹீரோ. நம்ம ஷார்ட்டா கேடினே மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏமா வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டே இருக்கேன், என்ன கத்துக்கிட்டே இருக்க? வில்ல உன்னை கைது பண்ணிருக்கானா கண்டிப்பா உன்னை பலி கொடுக்கறதுக்காக தான் இருக்கும். இல்ல, கண்டிப்பா அப்படி எல்லாம் நடக்காது. ஹீரோ தான் உயிரை கொடுத்தாச்சும் என்ன காப்பாத்துவாரு. பகல் கனவு காணாத வில்லன் கோட்டைக்குள்ள வர அளவுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஹீரோனுக்கு கோவம் தாங்கல. எப்பாடே இவ்வளவு பேசுறல, நீ யாரு? நான் அரக்கர்களை வேட்டையாடக்கூடிய கூட்டத்துல ஒரு ஆளு. சொல்ல போனா வில்லன் ஆட்கள்ல நிறைய பேரை என் கையாலேயே சாகடிச்சேன். அந்த கோவத்தாலதான் வில்லன் என்ன ஒரு பணைய கைதியா தூக்கிட்டு வந்துட்டான். சரி, அதெல்லாம் விட்டதில்ல, நம்ம 2 பேரும் பிளான் போட்டா கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியும்ல. பதிலுக்கு கேடு பையன் முடியவே முடியாதுங்கிறான். ஏன், என்னாச்சு? இது என்ன உங்க வீடு நினைச்சியா? உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு உன் இஷ்டத்துக்கு போறதுக்கு? ஒருவேளை உன்னால மந்திர குண்டை உடைக்க முடிஞ்சாலும் கூட தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எந்த பக்கம் திரும்பினாலுமே அரக்கர்கள் காவலுக்கு நிப்பாங்க. அதுலயும் நிசான் சொல்லப்படக்கூடிய ஒரு அரக்கி இருக்கா. சொல்ல போனா அவளைத்தான் இந்த இடத்தோட அடுத்த ராணின்னு சொல்றாங்க. பரவாயில்லையப்பா, உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே ஹீரோயின் ஹீரோ கொடுத்த அந்த பதக்கத்தை கையில் எடுத்து வச்சிருக்கா. சந்தேகத்துல கேடு பையனும் அது என்னன்னு கேட்கும்போது இது என்னோட ஆளு எனக்கு கொடுத்த கிஃப்ட். சாகர நிலைமை வந்தா கூட என்ன காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணிருக்காரு. உன் புருஷனுக்கு நிறைய பழங்கால கதையெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதான் தன்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ உருட்டுகளை போட்டிருக்கான். டேய், வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். என் லவரை பத்தி நீ தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. சரி சரி, கோவப்படாத. இதுக்கு அப்புறமா உன்னோட ஆளை பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோனை காப்பாத்த அந்த வில்லனோட கோட்டைக்குள்ள போறதுக்கான
வழியை தேடி வந்திருக்கான். அப்பதான் அந்த கேவ் ஃபுல்லாவே இதுக்கு முன்னாடி இறந்து போன ஆளுங்களோட எலும்பு கூடுகளா இருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரே ஒரு கத்தி மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சந்தேகத்துல ஹீரோ அதை கையில எடுத்து பார்க்கும்போது கத்தி சொருகப்பட்ட இடத்துக்குள்ள இருந்து ஒரு சின்ன ஆத்ம பந்து வெளியில வந்து விழும். உடனே ஹீரோ அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு இது யாக்ஷோ அரக்கர்களுக்கு சொந்தமான ஆத்ம சக்தியாச்சு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால இந்த சக்தி யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி மந்திரவாளோட நுனி பகுதியில வேணும்னே மறைச்சு வச்சிருக்காங்க. சரி எதுக்கும் இருக்கட்டுமே சொல்லிட்டு அந்த மேஜிக் பந்த நம்ம ஹீரோ எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பான். அதுக்கப்புறமா கேவ கடந்து பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கான். இந்த இடம் ஃபுல்லாவே அரக்கர்கள் மட்டும் தான் வாழ்வாங்க. தப்பி தவறி கூட ஹீரோவை யாராவது பார்த்தாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் இவன் கதையை முடிச்சிருவாங்க. அதனால ஒரு சின்ன மந்திரத்தை போட்டு தான் உருவத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சுப்பான். இதுக்கிடையில கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட கைதிகளை பாக்குறதுக்காக கேடி பையன் சொன்ன அந்த குடும்பக்காரியான நிசா வந்திருக்கா. ஆக்சுவலா இவளுக்கு ஒரு அல்லக்கை இருப்பா. அவனோட பேரு மேக்கு. பாடி கார்டு மாதிரி எப்ப பாரு கூடவே தான் இருப்பான். வந்த நிசாவும் கைதிகளை பார்த்து என்னங்கடா ரொம்ப அமைதியா இருக்கு, எனக்கு இந்த அழுகை குரலை எல்லாம் கேட்டாதான் நிம்மதியா இருக்கும். அட அதுக்குன்னு பயப்பட தேவையில்லப்பா, உங்க யாரையும் நான் சாகடிக்க மாட்டேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அல்லக்கையான மேக்கு கூண்டோட கதவை திறந்து விட பாவம் கைதிகள்ல ஒருத்தன் தீப்பிழம்புகளுக்குள்ள விழுந்து சம்பவத்திலேயே இறந்து போயிட்டான். நான் தான் சொன்னனே உங்க யாரையும் நான் கொல்ல மாட்டேன்னு. ஆனா பாவம் என்னோட அல்லக்கை ரொம்ப அவசரப்பட்டுட்டான். இப்படி பேசிக்கிட்டே பக்கத்துல இருக்க கூண்டோட கதவை பார்க்கும்போது உள்ள நம்ம ஹீரோயின் அழுதபடி உட்கார்ந்துட்டு இருக்கா. பரவாயில்லையே, இந்த கூண்டுக்குள்ள இருக்க அடிமைகள்லயும் பாக்குறதுக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்கா. ஆமா, இந்த சிகப்பு உடைக்கான காரணம் என்ன? அதுவா, நான் மனித உலகத்துல இருக்கும்போது ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ஒரு நிமிஷம் நிசாவுக்கு சம கோபம். எது மனுஷங்களா? அவங்க எப்பவுமே பெண்களை ஏமாத்துறத மட்டும் தான் வேலையா வச்சிருப்பாங்க. நிசா நீங்க நினைக்கிறது தப்பு. ஹீரோயினை காப்பாத்த அவன் உயிரை கூட பணையமா வைப்பான். என்ன நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அந்த பையனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்பவே அவன் கதையை முடிக்கிறேன்னு கோவத்துல தான் கட்டுப்பாட்டை இழந்து ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. இத பக்கத்து குண்டுக்குள்ள இருந்து கவனிக்கக்கூடிய கெடி பையன் ஒரு சின்ன மேஜிக்கை வச்சு நம்ம நிசாவோட மைண்ட மறுபடியும் ஓரளவுக்கு அமைதிப்படுத்துவான். அதனால ஹீரோயினை கொல்லணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு பாதியிலேயே அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவா. மேக் தான் இப்ப காவலுக்கும் நிக்கிறான். அடுத்து இதே டைம்ல அரக்க கிராமத்துல இருக்க ஹீரோ சுத்தி முத்தி கவனிக்கும் போது வழியில ஒரு குட்டி பொண்ண ஒரு சில யாக்ஸா மிருகங்கள் துரத்தி ஓடிட்டு இருக்கு. பிரச்சனை இது மட்டும் கிடையாது. என்னதான் ஹீரோ மறைஞ்ச போயிருந்தாலும் கூட யாக்ஸா மிருகத்துல ஒண்ணு நம்மால் நிக்கிற இடத்த வேடிக்கை பார்த்துட்டு பைபிள்லாம் அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுச்சு. ஒரு நிமிஷம் நம்மால் மிரண்டு போயிடுவான். சரி தப்புச்சாச்சுன்னு பெருமூச்சு விட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா மூஞ்சு ஃபுல்லா நலங்கு வச்ச மாதிரி இன்னொருத்த வந்து நிப்பான். ஆனா நல்ல வேலை அந்த பைபிளையும் பெருசா இவனை கண்டுக்கல. இதே டைம்ல அந்த யாக்ஸா மிருகங்கள் துரத்தி போன குட்டி பொண்ணு இருக்கால, அவ எவ்வளவுதான் தப்பிக்க பார்த்தாலும் கூட குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா கால் தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்துருவா. அரக்கனும் இதான் சாக்குன்னு ஈட்டிய வச்சு குத்தி சாகடிக்கலான்னு பாப்பான். ஆனா நல்ல வேலை மறைஞ்சிருந்த ஹீரோ டக்குன்னு உள்ள போந்து தான் மந்திரத்தை பயன்படுத்தி ஒரே அடியில அந்த யாக்ஸா மிருகத்தை அழிச்சிட்டான். தான் உயிரையே காப்பாத்தினதுக்காக ஹீரோவை பார்த்து அந்த குட்டி பொண்ணு தேங்க்ஸ் சொல்லுவா. பரவாயில்ல விடு, நான் உன்னை காப்பாத்தி இந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது குட்டி பொண்ணு முகத்தையே அப்பதான் கவனிக்கிறான். மண்டைக்கு மேல 2 கொம்பு. அடச்ச, நீயும் ஒரு அரக்க குலத்தை சேர்ந்த பொண்ணா? இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிக்கிறான். அப்பதான் குட்டி பொண்ணு மிக்கா, அங்கிள் என் கூட வாங்க, மறுபடியும் இந்த யாக்ஸா மிருகங்கள் இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரின்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்ப கேடி பையனும் ஹீரோயினும் ஒரு சின்ன பிளான் போடுறாங்க. இந்த கூண்டை விட்டு நம்மளால நேரடியா தப்பிக்க முடியாது, ஆனா தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன குறுக்கு வழி இருக்கு. என்னன்னு கேட்கும்போது கேடி பொண்ணும் காவலுக்கு நிக்கிற மேக்க கை காட்டி, என்னதான் இந்த அடிமை பாக்குறதுக்கு அரக்க உருவத்துல இருந்தாலும் கூட இவன் இதுக்கு முன்னாடி மனுஷனா தான் இருந்திருப்பான். ஏன்னா என்னோட அப்பா என்கிட்ட இதே மாதிரி நிறைய கதைகளை சொல்லிருக்காரு. வில்லன் தான் சாதாரண மனிதர்களை பிடிச்சு அவங்களோட ஞாபக சக்தியை அழிச்சு இந்த இடத்துலயே ஒரு அடிமையா வச்சுப்பானா. அதனால அவனோட மண்டை போட்டுல இருக்க நரம்பு பகுதியை லைட்டா தட்டி விட்டா போதும், கண்டிப்பா பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். அது மூலமா இந்த கூண்டை விட்டும் ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். உடனே கேடி பையன் வயிறு வலிக்குதுன்னு சின்னதா ஒரு ஆக்டிங் போடுவான். காவலுக்கு நிக்கிற மேக்கும் பக்கத்துல வருவான். இதான் சாக்குன்னு ஹீரோயின் தலையில இருக்க ஹேர் பின் எடுத்து டக்குன்னு உச்சி மண்டைய பார்த்து ஒரு குத்து. பயங்கர வலியோட மேக்கு அதே இடத்துல சுருண்டு விழுந்து கதறிக்கிட்டு இருக்கான். ஏமா பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருன்னு அந்த பையனை பாரு வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். கவலைப்படாத, மருத்துவத்தை பத்தி உன்னை விட எனக்கு நிறையவே தெரியும். ஆரம்பத்துல கொஞ்சம் வலியா தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கும் வரும். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ஹீரோ மிக்கா கூட ஒரு கைவிடப்பட்ட கோயிலுக்கு வந்திருக்கான். பாப்பா, உன்னை இதுக்காக ஓ இடத்தை சேர்ந்த ஆளுங்களே கொல்ல பாக்குறாங்க. அதுவா, என்னோட அம்மா ஒரு மனுஷ பிறவி, ஆனா என்னோட அப்பா இந்த யாக்ஷா இனத்தை சேர்ந்த ஆளு. 2 பேரும் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பெத்தெடுத்தாங்க. ஆனா என் அப்பாவுக்கு தான் இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டமேனு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி. அதனால ராஜாவான வில்லன் கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போனாரு. ஆனா அந்த ஆளு துளி கூட பாரபட்சம் பார்க்காம என் அம்மா அப்பாவை ரொம்ப கொடூரமா கொன்னான். அது மட்டும் கிடையாது, என்ன சாகடிக்கணுங்கிற உத்தரவையும் கொடுத்தான். ஏன்னா வில்லனை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள்ல நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் கிடையாது. ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தை அழிச்சு தான் யாக்ஸா படைக்க கீழே எல்லாரையுமே அடிமைகளா வைக்க ஆசைப்படுறான். ஒரு நிமிஷம் கடுப்பான ஹீரோ குட்டி பொண்ணு ஒரு அரக்கிதான்ல, அதனால அவளை சாகடிக்கலாமேன்னு ஒரு மந்திர பேப்பரை எடுப்பான். இருந்தாலும் பாவம் இவ ஒரு சின்ன பொண்ணு, ஹீரோவுக்கு உணவெல்லாம் கொடுத்திருக்கா. இப்படிப்பட்ட ஆளை கொல்ல எங்க இருந்து மனசு வரும்? சோ இறக்கப்பட்டு விட்டுருவான். அது மட்டும் கிடையாது, இந்த பர்மா இதுக்கப்புறம் நீ யாக்ஸா மிருகங்கள் கிட்ட மாட்டக்கூடாதுன்னா தோ இந்த மந்திர பேப்பரை உன் கூடயே வச்சுக்கோ. இது உன்கிட்ட இருக்க வரைக்கும் யாராலையும் உன்னை பார்க்க முடியாது. வயலுக்கு அவளும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, அங்கிள் இப்ப நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க?
நீங்க ஒரு மனுஷனாச்சு, வில்லனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தா கண்டிப்பா உங்க உயிருக்கு தான் ஆபத்து. பிரச்சனைகள் எது வந்தாலும் நான் பாத்துப்பேன். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க வச்சிருந்த பொண்ண வில்லன் அடிமைகளை வச்சு தூக்கிட்டான். சோ அவளை காப்பாத்த தான் நான் இங்க வந்தேன். உனக்கு இந்த அடிமைகள்லாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். தெற்கு திசையில ஒரு மிகப்பெரிய கேவ் இருக்கு. அதோட எல்லை பகுதியை கடந்தா மட்டும்தான் சிறை கைதிகள் இருக்க இடத்துக்கு போக முடியும். உடனே ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். இன்னொரு பக்கத்துல வில்லன் நிஜாவை பார்த்து, நாளுக்கு நாள் உனக்குள்ள இருக்க சக்தி கம்மியாயிட்டே இருக்கு. அதனாலதான் உன் பவர்ஸ் அதிகப்படுத்த 10,000 ஆண்டுகள் பழமையான ஒரு புத்தகத்தை கண்டுபிடிச்சேன். அதோட குறிப்புகளை பயன்படுத்தி ஒரு மாய மருந்தையும் உருவாக்கி இருக்கேன். இதை குடிச்சா கண்டிப்பா உனக்கு உதவியா இருக்கும். பதில் எதுவுமே பேசாம நிஜா அமைதியா அதை வாங்கிப்பா. ஆனா வில்லன் அப்பவும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். இந்த பாரு, 10 வருஷங்களாச்சு, நீ காதலிச்சவன் கண்டிப்பா உன்னை பார்க்க திரும்ப வரமாட்டான். எதுக்காக தேவையில்லாம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க? உன் பக்கத்திலேயே இருக்க என்னோட காதல் உனக்கு புரியலையா? நீ ஒரு அரசன், நான் உனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தளபதி. உனக்கும் எனக்கும் எப்பவுமே செட் ஆகாது. இல்ல, கண்டிப்பா செட் ஆகும். நீயும் நானும் காதலிக்கலான்னு லைட்டா வழுக்கட்டாயமா பேசும்போது அடிமையான மேக்க உள்ள பூந்து நிசாவுக்கு சப்போர்ட்டா நிக்கிறான். பரவாயில்ல, உனக்கு இருக்க அடிமைகள்லயே இவன் தான் ரொம்ப நேர்மையானவன். உயிரை குடுன்னு சொன்னா கூட கொடுத்துருவான் போலயே. சரி, அதெல்லாம் விடுத்தல, எனக்கு சிறை கைதிகளை பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நேரா இப்ப சிறையை நோக்கி போயிட்டு இருக்கான். இதே டைம்ல கேடி பையனுக்கு வில்ல எங்க வந்துட்டு இருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அதனால தான் கிட்ட இருந்த ஒரு சின்ன பூச்சி எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து, இத உன் ட்ரெஸ்ஸுக்குள்ள மறைச்சுக்கோ. ஏன்னா வில்லன் பேசுற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அதை என்னாலையும் கேட்க முடியும். கூடவே யாரோட கண்ணுக்கும் தெரியாம உன்கிட்ட மட்டும் நான் இந்த கூண்டுக்குள்ள இருந்தாலும் கூட பேச முடியும். பதிலுக்கு இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுப்பா. அதுக்கப்புறமா வில்லன் முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறான். நம்ம பார்க்க ரொம்ப அம்சமா இருக்க, இத்தனை வருஷமா நான் ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன். இன்னும் சரியா 3 நாளைக்கு அப்புறமா வானத்துல சிகப்பு நிலா வரப்போகுது. அன்னைக்குதான் உன்னோட மரணம். ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் கேட்காம தாங்கிட்ட இருந்த கொண்டை ஊசி எடுத்து டக்குனு முதுகுல ஒரு குத்து. ஆனா வில்லனுக்கு அதெல்லாம் பெரிய காயமாவே தெரியல. களத்தோட கொத்தா தூக்கி நெரிச்சிட்டு இருக்கான். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா ஹீரோயின் இறந்து போயிடுவா. அப்பதான் கேடி பையன் டக்குனு உள்ள புந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன கடத்திட்டு வந்திருக்க அப்படின்னா என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நீ எதிர்பார்க்கற. சோ உனக்கு அது கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீ என்ன கொல்ல மாட்ட. ஹீரோயினும் கேடி பையன் சொன்ன அதே வார்த்தைய வில்லன் கிட்ட சொல்லும் போது ஒரு நிமிஷம் இவனும் களத்தை நெரிக்காம அமைதியா ஹீரோயினை கீழே போட்டுருவான். அது மட்டும் கிடையாது, ஒரு சின்ன மந்திரத்தையும் ஹீரோயின் உடம்புக்குள்ள வைக்கிறான். இந்த விஷயத்த நம்ம கேடி பையன் கவனிக்கல. அடுத்து மறுபடியும் மேக்கு ஹீரோயினை கூண்டுக்குள்ள அடைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்கதான் ஹீரோயினுக்கு கேடி பையன் மேல கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வருது. உண்மையை சொல்ல, வில்லனுக்கு எங்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு தேவை. அது என்னங்கிற விஷயம் உனக்கும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால எங்கிட்ட இருந்து எல்லா உண்மைகளையும் மறைச்சிட்டு இருக்க. சிரிச்சுக்கிட்டே கேடி பையனும், ஒரு விதத்துல நீ சொல்லக்கூடியது சரியா இருக்கலாம். ஆனா நீ கேக்குற கேள்விக்கான பதில் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியில போகும்போது கண்டிப்பா நீ கேக்குற எல்லாத்துக்குமான பதில நான் சொல்லுவேன். பதிலுக்கு ஹீரோயினும் சரின்னு சம்மதிக்கிறா. இதே டைம்ல குட்டி பொண்ணு மீகாவோட பேச்ச கேட்டு இந்த அரக்க உலகத்தோட சிறை கைதிகள் இருப்பாங்கல்ல, அவங்க இருக்க இடத்துக்கு வந்திருப்பான். வழியிலேயே ஒரு மிகப்பெரிய மந்திர கதவு இருக்கு. ஹீரோ ஒரு சின்ன மந்திரத்தை போடுறதுமே அங்க இருக்கக்கூடிய கதவு தானா திறந்துருச்சு. நேரா உள்ள வந்து பார்த்தா அங்க நிசா குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கா. பரவாயில்லையே, ஒரு மனுஷனுக்கு அரக்க கோட்டைக்குள்ள வர அளவுக்கு தைரியம் இருக்கா? இந்த பாரு, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நான் உன் கூட சண்டை போறதுக்காகவோ இல்ல வில்லனை அழிக்கிறதுக்காகவோ இங்க வரல. நான் தேடி வந்தது உன்னோட அடிமைகள் கடத்திட்டு வந்த என்னோட கல்யாண பொண்ண மட்டும்தான். அட, இப்பதான் புரிய வருது. அந்த சிகப்பு கல்யாண காஸ்டியூம்ல இருந்தாலே அந்த ஹீரோனை பத்தி பேசிட்டு இருக்கியா? அவ ரொம்ப பாதுகாப்பா இன்னும் கூண்டுக்குள்ளதான் இருக்கா. ஆனா காதலுங்கிற பேர்ல நீ அவளை ஏமாத்திட்டு இருக்கல்ல, அது எல்லாமே பொய்ன்னு நானே நிரூபிக்கிறேன் பாரு. ஹீரோ அசந்த நேரத்துல டக்குன்னு ஒரு வசிய மந்திரத்தை போட்டு வேணும்னே பக்கத்துல வந்து கொஞ்சம் கசமுசா பண்ற மாதிரி ட்ரை பண்ணுவா. இருந்தாலும் ஹீரோவுக்கு முன்னாடி அந்த பாச்சா எதுவுமே வேலைக்கு ஆகல. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஆளு சுயநனவுக்கு வந்துட்டான். உடனே ஒரு சின்ன இல்லூஷனுக்குள்ள நம்ம ஹீரோவை மாட்ட வச்சிருவா. அங்க நம்ம ஹீரோயின் மாதிரியே சிகப்பு நிற காஸ்டியூம் போட்டுக்கிட்டு எக்கச்சக்கமான இல்லூஷன் அங்க இங்கன்னு பறந்து போயிட்டு இருக்கு. என்னதான் முகத்தை பார்த்து ஹீரோ ஆரம்பத்துல ஏமாந்தாலும் கூட அதுக்கப்புறமா இது எல்லாமே வெறும் போலிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால டக்குன்னு ஒரு மந்திரத்தை போட்டு இல்லூஷனை விட்டு ரொம்ப ஈஸியாவே வெளியில வந்துட்டான். நடக்கிற விஷயங்களை பார்த்து நிஜா சும்மா இருப்பாளா? தான் சக்தியை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கூடயே சண்டை போட ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. சண்டை பார்க்கவே நல்லா படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ, ஆமா உனக்குள்ள இருந்த யாக்ஸா சக்தி அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உன்னோட பவரை என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஒருவேளை நான் நினைச்சா உனக்குள்ள இருக்க சக்தியை என்னால மறுபடியும் மீட்டெடுக்க முடியும். அது மூலமா யாக்ஸா மிருகத்தோட உருவத்துக்கும் உன்னால மாற முடியும். பதிலுக்கு நிஜாவை பாருங்களேன். இல்ல, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நானே நினைச்சாலும் என்னால என்னோட சக்தியை மீட்டெடுக்க முடியாது. இங்கதான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் ஒரு காதல் உருவாச்சு. அந்த நேரத்துல இந்த அரக்க கோட்டையை விட்டு நானும் என்னோட காதலனும் தப்பிக்கலான்னு முடிவெடுத்தோம். ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனையே உருவாச்சு. என்னோட காதலனுக்கு மந்திர தந்திரங்கள் தெரிஞ்சாலும் கூட அவன் ஒரு மனுஷன். ஆனா அரக்க உலகத்தோட எல்லை பகுதியை கடக்கணும்னா ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளயுமே அரக்க சக்தி இருக்கணும். அதனால வேற வழி இல்லாம எனக்குள்ள இருந்த யாக்ஸா மிருகத்தோட ஆத்ம சக்திய என் பாய் ஃப்ரெண்ட் உடம்புக்கு மாத்தி விட்டேன். அப்ப அவரும் சொன்னாரு, நான் இப்ப வெளியில போனாலும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா உன்னை காப்பாத்த திரும்ப வருவேன்னு. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி போன ஆளு இப்போ வரைக்கும் திரும்ப வரவே இல்ல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், மனுஷங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. பெண்கள் கிட்ட காதலுங்கிற ஒரே ஒரு பொய்ய சொல்லி அவங்களோட மனசை கெடுத்து வாழ்நாள் முழுக்க துன்பத்திலேயே தான் வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே டக்குன்னு ஹீரோவை அடிக்கும் போது அவன் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருந்த
வச்சிருந்த மந்திர பந்து கீழே விழும். என்னன்னு தெரியுதா? பாறைக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ ஒரு மந்திர பந்து எடுத்திருப்பான்ல, அதேதான் இது. ஒரு நிமிஷம் நிசாவுக்கு இத பார்த்து செம ஷாக்கு. அட, இது என் பாய் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த மந்திர பந்தாச்சு, அது எப்படி இங்க வந்துச்சு? மன்னிச்சிடு, எனக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா உன்னோட காதல சாகர நேரத்துல கூட மந்திரவாளை பயன்படுத்தி பாறைகளுக்குள்ள இந்த சக்தியை மறைச்சு வச்சிருந்தான். ரகசிய பாதை வழியா உள்ள வரும்போதுதான் இந்த மந்திர பந்தியை நான் கண்டுபிடிச்சேன். இதை கேட்டதுமே ஒரு நிமிஷம் நிசாவுக்கு வேதனை தாங்கல. அப்படின்னா தான் காதலிச்ச பையன் தன்னை மறுபடியும் காப்பாத்த வந்திருக்கணும். அப்படி இல்லனா இங்க இருந்து வெளியில போகும்போது யாரோ ஒரு அரக்க மிருகத்தால தாக்கப்பட்டு அதே இடத்துல இறந்து போயிட்டான் போல. அதான் 10 வருஷமா நம்மள பார்க்க கூட வரலன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல சிறைக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயினையும் கேடிப்பையனையும் காப்பாத்த அந்த அடிமையா இருந்த மேக் இருக்கான்ல, அவன் தலையில ஊசிய வச்சு குத்துனதால மறுபடியும் தன்னோட மனித நினைவுகளை மீட்டெடுத்துட்டான். சோ கூண்ட திறந்து 2 பேரையும் காப்பாத்திட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. சோ நிசாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு அவளை காப்பாத்துறதுக்காக மேக் இந்த இடத்தை விட்டு திருச்சி ஓடி வந்துட்டு இருக்கான். இதுக்கடையில ஹீரோ தனக்குள்ள இருக்க பவர்ஸ வச்சு நிசா உடம்புக்குள்ள எடுக்கப்பட்ட மந்திர பந்த ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கான். கரெக்டா அப்ப அங்க வந்த மேக் இத பார்த்ததுமே சம கோவம். எங்க ஒருவேளை நிசாவை ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு பயந்துகிட்டு கத்திய வச்சு பயங்கரமா தாக்குறான். அப்ப 2 பேருக்கு இடையில நினைச்சதை விட பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. கரெக்டா அப்ப கூண்ட விட்டு தப்பிச்ச ஹீரோயினும் கேடிப்பையனும் முன்னாடி வந்து நிப்பாங்க. இத பார்த்ததுமே ஹீரோவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். சண்டையை ஸ்டாப் பண்ணிடுவான். இருந்தாலும் கூட அந்த மேக் சுருண்டு தொப்புன்னு கீழே விடுவான். சந்தேகத்துல ஹீரோயினும் உடம்ப செக் பண்ணி பார்த்துட்டு அரக்க உருவத்துக்கு மாத்தப்பட்டதால உடல் பாகங்கள் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. என் கணிப்பு சரியா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவர் இறந்து போயிடுவாரு. ஆனா என்னால இவரை கொஞ்ச நேரத்துக்கு பேச வைக்க முடியும். இத சொல்லிட்டு ஒரு சின்ன ஊசி எடுத்து கரெக்டா கழுத்தோட நரம்புகளை பார்த்து குத்தும் போது மேக்கும் பேச ஆரம்பிக்கிறான். அதுவும் என்னன்னு, நிசா, நான் உன்னை விட்டு போகல. கடந்த 10 வருஷத்துக்கு மேல வில்லனோட சதியால உன் பக்கத்துல ஒரு அடிமையா இருந்திருக்கேன். ஆனா என்ன அவன் வசியப்படுத்தி வச்சிருக்கான். அதனால நான் யாருங்கிற உண்மையே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. என்ன ஏதுன்னு பார்த்தா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். பாய் ஃப்ரெண்டு நிசா கிட்ட இருந்து மந்திர பந்த வாங்கிட்டு தப்பிக்கலான்னு பாத்திருக்கான். கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு வந்த வில்ல, அரக்கர்களான நாங்களும் மனிதர்களான நீங்களும் எப்பவும் எதிரிகளா தான் இருக்கணும். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, நீ நிசாவை மனசார காதலிக்கிறல. ஆனா நான் உன்னை விட நிசாவை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன். சோ நீ இருக்க வரைக்கும் கண்டிப்பா அவ எனக்கு கிடைக்க மாட்டா. அதனால உனக்கு ஒரு சின்ன தண்டனையை கொடுக்க போறேன். அது என்ன தெரியுமா? உன்னோட ஞாபக சக்தியை அழிச்சு நிசாவுக்கு கீழே நிரந்தரமா உன்னை அடிமையா மாத்த போறேன். பக்கத்திலேயே இருந்தாலும் உங்க 2 பேராலையும் பேச முடியாது. அதை நான் பார்த்து ரசிப்பேன். இதான் நடந்த உண்மைன்னு எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா நிசாவுக்குள்ள இருக்க வேதனை தாங்க முடியல. ஹீரோவும் ஒரு சின்ன மந்திரத்தை போட்டு அரக்க உருவத்துல இருந்த பாய் ஃப்ரெண்டோட மூஞ்ச மறுபடியும் மனித உருவத்துக்கு மாத்திட்டான். என்ன மன்னிச்சிரு, நீ என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்டுன்னு ஆண்களையே கடந்த 10 வருஷமா வெறுத்துட்டேன். ஆனா இப்ப என்னோட காதல் இன்னும் சாகல. நீ எனக்காக தான் இங்க இருக்கங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஏன்டா நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தேங்கிற வேதனை தான் அதிகமா இருக்கு. இல்ல, நீ அப்படிலாம் பேசக்கூடாது, எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பாவம் நிசாவோட மடியிலேயே பாய் ஃப்ரெண்டு இறந்து போயிடுவான். கரெக்டா அப்ப வில்லன் உள்ள வர மாதிரியும் சவுண்ட் கேக்குது. அதனால இறந்து போன பாய் ஃப்ரெண்டு உடம்ப டக்குன்னு அந்த இடத்தை விட்டு மறைய வச்சுட்டு ஹீரோயின் கேடிப்பையன் இந்த 3 பேரையும் அந்த இடத்தை விட்டு தப்பிக்க வச்சுட்டா. நேரா அரக்க கிராமத்துக்கு வந்ததுமே வில்ல என்கிட்ட இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சிகப்பு நிலவு வரப்போகுதுன்னா அந்த நேரத்துல எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தியை எடுக்க போறான்னு நினைக்கிறேன். பிரச்சனை அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும் திரும்ப வந்துட்டு இருக்கு. அதுல ரூக்ஸின்னு சொல்லப்படக்கூடிய குட்டி பொண்ணை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. லாஸ்டா சாகிறதுக்கு முன்னாடி அந்த ரூக்ஸியோட அம்மா மந்திர கோபுரத்துக்கு போ, பிரச்சனை எல்லாமே சரியா போடுன்னு சொன்னாங்க. அதனால நான் யாருங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு வெளியில வரவே மாட்டேன். ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோவும் கேடிப்பையனும் அதுக்கப்புறமா இவ சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல வில்லன் நிசாவை பார்க்க வந்திருக்கான். என்னாச்சு, ஏன் ரொம்ப சோகமா இருக்கன்னு கேட்கும்போது என் கண்காணிப்புல வைக்கப்பட்டிருந்த ஹீரோயின் அப்புறம் அந்த கேடிப்பையன் 2 பேருமே மேக்க சாகடிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. பரவாயில்ல, விட்டு தள்ள. மறுபடியும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கும் போது கேடிப்பையனை உனக்காக ஒரு அடிமையா மாத்தி கொடுக்குறேன், இங்கேயே வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரத்துல நானே திரும்ப வரேன். ஆனா நிசா அதையெல்லாம் கேட்காம இல்ல நானும் உங்க கூட வருவேன்னு வம்படியா நிப்பா. சரி, ஒருவேளை பிள்ளைக்கு லவ்ஸ் வந்துருச்சு போல, எதுக்கும் கூட கூட்டிட்டு போலாமேன்னு இவங்க ஒரு பக்கத்துல தப்பிச்சு போன நம்ம ஆளுங்களை தேடி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம ஆளுங்க ஒரு மிகப்பெரிய பாலத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இதை கடந்து போனா மட்டும்தான் ரூக்ஸியோட அம்மா சொன்ன மாதிரி அந்த மந்திர கோபுரத்துக்கு போக முடியும். ஆனா ஹீரோ வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எனக்கு இந்த கேடி பையனை பார்த்தாவே டவுட்டா இருக்கு. எங்க ஒருவேளை நம்மள கூட்டிட்டு போய் கொன்றுவானோ? டே முட்டாள், அப்படி நினைச்சிருந்தா நான் ஹீரோயினை கூண்டுக்குள்ளேயே சாகடிச்சிருப்பேன்ல. எதுக்காக இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரணும்? ஹீரோவுக்கும் இவன் சொல்றது ஓரளவுக்கு சரின்னு தோணுது. இது மூலமா நம்பிக்கையும் வருது. சடனா அப்போன்னு பார்த்து வானத்துல இருந்து அந்த யாக்ஸா மிருகங்கள் ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு இங்க வந்துட்டு இருக்கு. ஆனா எப்படி இவங்க கரெக்டா இங்க வந்திருப்பாங்க? அப்பதான் சந்தேகத்துல கேடி பையனும், ஏமா ஹீரோயின், அந்த வில்லன் உன் கழுத்தை நெரிக்கும் போது உனக்கே தெரியாம ஏதாவது மந்திரத்தை வச்சானா? ஆமா, ஒரு சின்ன மந்திரத்தை என் உடம்புக்குள்ள மறைச்சு வச்சான். நாசமா போச்சு. அது கண்டிப்பா உடல் மந்திரமா தான் இருக்கணும். அது உன் உடம்புக்குள்ள இருக்க வரைக்கும் கண்டிப்பா நீ எங்க போற, என்ன பண்ணிட்டு இருக்கங்கிற விஷயத்த வில்லனால நொடி பொழுதுல தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா அதை எடுக்க முடியாதா? ரொம்ப கஷ்டம். ஏன்னா மந்திரத்தை யார் வச்சாங்களோ அவங்களால மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அப்படின்னா நேரத்தை வீணாக்க முடியாது. உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு வேகமா பாலத்துல ஏறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு சில அரக்கர்கள் தாக்க
பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நொடி பொழுதுல கேடி பையன் உள்ள வந்து ஈட்டிகளையே கையில பிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவன் கைய நீட்டினா கஜேந்திரா வெப்பன்லாம் வருது. கேப்டன் அமெரிக்கா கேடயத்தை தூக்கி போடுற மாதிரி பையன் பிளேட தூக்கி போடுவான். அது எதிரிகளை சாகடிச்சிட்டு திரும்ப இவனோட கைக்கே வருது. இதே மாதிரியே ஹீரோவும் கேடி பையனும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல செமையா சண்டை போறானுங்க. அப்போ ஒரு இடத்துல அரக்கர்கள ஒருத்தன் நம்ம ஹீரோனை குத்தலாமேன்னு பாப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட கேடி பையன் இவன் உள்ள பூந்து அவளோட உயிரை காப்பாத்துறான். பாவம் தோள்பட்டையில ஈட்டிய வச்சு குத்திட்டானுங்க. நடந்த விஷயத்த பார்த்து கடுப்பான ஹீரோவும் நீங்க தப்பிச்சு போங்க, நான் இவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பேப்பர் மந்திரத்தை போட்டு ஒட்டுமொத்த எதிரிகளையும் அழிச்சிட்டு பாதுகாப்பா 3 பேருமே இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டாங்க. கண்ணு கட்டுற தூரத்திலேயே மிகப்பெரிய மந்திர கோபுரம் தெரியுது. ஆனா உள்ள போறதுக்கான பாதை ஒரு மிகப்பெரிய மந்திரத்தால தடுக்கப்பட்டிருக்கு. ஹீரோயினை உள்ள அனுப்புறதுக்கு ஹீரோவுக்கு விருப்பமே கிடையாது. ஆனா அப்பதான் ஹீரோயின் சொல்றா, வந்த யாக்ஸா மிருகங்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்ட மொழியை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை அரக்கர்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிணைப்பு இருக்கலாம். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா என் உயிரை ஆபத்துல வைக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. சரி, அதுக்கப்புறமா உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட கைகளை கொண்டு வந்து அங்க இருக்க கதவுல வச்சதுமே ரொம்ப ஈஸியாவே கோபுரத்தோட கதவுகள் திறந்தாச்சு. உள்ள வில்லனுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜா இருப்பார் இல்லையா, அவரோட மந்திர வாள் ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. உடனே ஹீரோயின் அதுல கைய வச்சதுமே அந்த இடம் ஃபுல்லாவே இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கா நடக்க ஆரம்பிக்குது. தெரியாதனமா 3 பேருமே அதுல ஒரு இல்யூஷன்ல போய் மாட்டிப்பாங்க. என்னன்னு கவனிக்கும் போது நம்ம கதையோட வில்லன் இருக்கான் இல்லையா, அவன் குழந்தையா இருக்கும்போது மனிதர்களுக்கும் அரக்கர்களுக்கும் மிகப்பெரிய யுத்தம் வந்திருக்கு. அதுல வில்லனோட அம்மா அப்பா கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அந்த ஒரு நிமிஷம் மனிதர்களை வில்லன் பரம்பரை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஒரு மிகப்பெரிய மந்திர வாளை தூக்கிட்டு நேரா நம்ம ஆளுங்களை பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. இது ஒரு இல்யூஷன் ஆச்சு, அவனால எப்படி நம்மள பார்க்க முடியும்? இல்ல, நீ நினைக்கிறது தப்பு. ஆக்சுவலா இந்த இல்யூஷன் நிஜ உலகத்தோட கனெக்ட் ஆகுது. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல இறந்து போயிட்டோம்னா நம்மளால இதுக்கு அப்புறமா வெளியில போகவே முடியாது. இங்கேயே நம்ம உடம்ப மாட்டேங்கும். அப்படின்னா தப்பிக்கிறதுக்கான வழி கிடைக்கிற வரைக்கும் இங்க இருக்க வில்லனை சமாளிச்சுதான் ஆகணும். முதல்ல கேடி பையன் பிளேட உருவாக்கி வில்லனை பார்த்து தூக்கி போடுவான். என்னதான் குட்டி பையனாவே இருந்தாலும் கூட அவ்வளவு பெரிய தாக்குதலையே ரொம்ப அசால்ட்டா சமாளிக்கிறான். மந்திர பேப்பர்களை பயன்படுத்தி ஹீரோ பிடிக்கலான்னு பாப்பான். ஆனா அத கூட குட்டி பையன் ரொம்ப அசால்ட்டா கிழிச்சு போட்டான். சடனா அப்போன்னு பார்த்து இன்னொரு போர்ட்டல் கதவு திறக்குது. சரின்னு 3 பேரும் அதுக்குள்ள பூந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்கும்போது குழந்தை இப்பெல்லாம் விடுற மாதிரியே இல்ல. 3 பேரையும் அட்டாக் பண்ணலாமேன்னு ஒரு ஜம்ப் அடிக்கிறான். உடனே ஹீரோ உள்ள பூந்து நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போடுங்க, நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அடுத்து போர்ட்டல் மூலமா தப்பிச்சு வந்த 2 பேரும் வழியில வித்தியாசமான ஓவியத்தை பாக்குறாங்க. தெரியாதனமா ஹீரோயின் அதுல கைய வைக்க மறுபடியும் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மறைஞ்சு போறானுங்க. பார்த்தா அங்க ஒரு இல்யூஷன் போயிட்டு இருக்கு. அங்க வில்லன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜா ரொம்ப ரொம்ப நல்லவரு. மனிதர்களுக்கும் அரக்கர்களுக்கும் யுத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லி அரக்க உலகத்தை சுத்தி ஒரு மிகப்பெரிய மந்திர வளையத்தை உருவாக்க நினைச்சாரு. ஆனா வில்லன் அப்படி கிடையாது. வேணும்னே யாக்ஸா மிருகங்களுக்கு போதை பொருளை கொடுத்து பயங்கரமா வெறி பிடிக்க வச்சு மனிதர்களையே தாக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா இதுக்கிட்ட அப்படி எல்லாம் பண்ணன்னு கேட்டா மனிதர்களை அழிக்கணும், இந்த ஒட்டுமொத்த உலகமும் அரக்கர்களுக்கு கீழே தான் இருக்கணும்னு பஞ்ச டைலாக் பேசிருக்கான். உடனே ராஜா கடுப்பாக்கி உன்னோட எண்ணம் ரொம்ப தப்பா இருக்கு, நாளை பின்ன இது நமக்கே ஒரு பேரழிவா வரும். அதனால உன்னோட தளபதிங்கிற பதவியை பறிச்சு இதுக்கப்புறமா யாக்ஸா அரக்க மிருகங்களை நானே நேரடியா கண்ட்ரோல் பண்ண போறேன். ஆரம்பத்துல அமைதியா இருந்த வில்லன் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து ராஜான் கூட பாரபட்சம் பார்க்காம வயிற்றுலயே ஒரு குத்து. ஆக்சுவலா ராஜாவா இருந்தாலும் கூட அவர்கிட்ட ஒரு அரச முத்திரை இருக்கும். அது கிடைச்சா மட்டும்தான் முழுமையான சக்தி வில்லனுக்கு கிடைக்கும். ஆனா இவன் கெட்ட நேரம் ராஜா இறந்து போகும்போதே தன்னோட ரத்த வாரிசுகள் மட்டுமே அந்த முத்திரையை எடுக்கணும்னு சொல்லி யாருக்கும் தெரியாத ஒரு ரகசிய அறைக்குள்ள மறைச்சு வச்சுட்டாரு. இத்தனை வருஷமா வில்லன் அதைத்தான் தேடிட்டு இருக்கான். கட் பண்ணா இப்ப அடுத்த 2வது இல்யூஷன். அதுல வில்லன் ராஜாவோட மனைவியை கொல்ல போற நேரத்துல பாப்பா நான் இறந்து போனாலும் பரவாயில்ல, பாப்பா நீ அங்க இருக்க பள்ளத்துல விழுந்து தப்பிச்சிருன்னு கத்திருக்காங்க. குட்டி பொண்ணு ஓடி போற நேரத்துல வில்லன் அம்மாவை கொண்டுட்டு ரூக்ஸியை சாகடிக்கலாமே பக்கத்துல வருவான். நல்ல வேலையா அப்ப ஒரு மிகப்பெரிய டிராகன் உள்ள பூந்து நம்ம ரூக்ஸியோட உயிரை காப்பாத்துது. இத இல்யூஷன்ல பார்த்து மிரண்டு போன ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணா இருந்தது நான் தான். ஆக்சுவலா என்ன பத்தின இல்யூஷன் தான் எனக்கே திரும்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜா ராணி அவங்களோட ஒரே வாரிசே நான் தான். இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே அங்க இருந்த இல்யூஷன் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. திடீர்னு அப்ப அங்க ஒரு மிகப்பெரிய டிராகன் வருது. முதல்ல ஹீரோனையும் கேடி பையனையும் அட்டாக் பண்ணதான் பாக்குது. சடனா ஹீரோனுக்கு பக்கத்துல வந்த டிராகன் அவளை தாக்காம அமைதியா நிக்குது. சரி கேடி பையன் ஹெல்ப் பண்ணலாமேன்னு பக்கத்துல வரும்போது அவனை இப்ப பயங்கரமா அட்டாக் பண்ணி அங்க இருக்க பள்ளத்துக்குள்ளேயும் தள்ளி விட்டுருச்சு. சோலி முடிஞ்சிருச்சோன்னு யோசிக்கும் போது திடீர்னு கேடி பையன் தான் உருவத்தையே அந்த யாக்ஸா மிருகமா மாத்திட்டான். டிராகனுக்கும் இவனுக்கும் பயங்கரமான ஃபைட். அதே டைம்ல இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக இன்னொரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. இப்ப வந்திருக்க கூடியது கேடி பையங்கிற விஷயம் ஹீரோனுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால மனசுக்குள்ள தைரியத்தை வச்சுக்கிட்டு அவன் கைய பிடிச்சுக்கிட்டு போர்ட்டல் மூலமா டிராகன் கிட்ட மாட்டாம இன்னொரு இடத்துக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்மால மறுபடியும் மனித உருவத்துக்கு மாறிட்டான். அப்பதான் சந்தேகத்துல ஹீரோன்னு கேப்பா, ஏண்டா நீயும் ஒரு யாக்ஸா மிருகமா, ஆனா எதுக்காக என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்ச? அப்பதான் தெரியாதனமா கேடி பையன் பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன லாக்கெட் கீழே விழுது. ஹீரோயினும் அதை கையில எடுத்து வச்சு பாக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு சின்ன லாக்கெட் கொடுத்திருப்பால, அதுவும் இதுவும் 100% மேட்ச் ஆகுது. ஆமா இது ஹீரோ கொடுத்த கிஃப்ட் ஆச்சு, உன்கிட்ட எப்படி வந்துச்சு? ஒரு சின்ன திருத்தம், அது ஹீரோ கொடுத்தது கிடையாது, நான் உனக்கு கொடுத்தது. என்ன
ஏதுன்னு பார்த்தா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். வில்லங்கிட்ட இருந்து உயிர் பழைக்கிறதுக்காக அரக்க உலகத்தை விட்டு ஹீரோயின் மலையை விட்டு கீழே குதிச்சிருப்பா. அப்ப ஆத்தோரத்துல அவ மயங்கியும் போயிருப்பா. அப்ப அந்த வழியா போன குரு தான் ஹீரோயின் அரக்கங்கிற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தா ஆபத்து வரும்னு பயந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தி அவளோட கொம்புகளை மறைய வச்சாரு. கூடவே தான் கூட இருந்தா அவளுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அவளை பாதுகாப்பா ஒரு மனித உலகத்துக்கும் அனுப்பி வச்சாரு. அப்படின்னா கேடி பையன் யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம ஹீரோனை காப்பாத்தின குரு இருக்கார்ல, அவரோட சொந்த பையன் தான் இந்த கேடி பையன். சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேரும் நல்ல விதமா பழகி இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இப்ப மனித உலகத்துக்கு போனாலோ அன்னையில இருந்து இந்த கேடி பையனால அவளை பார்க்காம பேசாம இருக்கவே முடியல. ஆனா பிரச்சனை அது மட்டும் கிடையாது. நம்ம ஹீரோயினை மனித உலகத்துக்கு அனுப்பும் போதே தங்களை பத்தின ஞாபகங்கள் எல்லாத்தையுமே அழிச்சுதான் அனுப்பியிருப்பாரு. அதனால கேடி பையன் யாருங்கிற உண்மை அவளுக்கு தெரியாது. இப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமையில அடிக்கடி ஹீரோயினை கேடி பையன் ஒளிஞ்சிருந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ஒரு நாள் பையன் வசமா மாட்டிக்கிட்டான். எங்க ஒருவேளை தான் ஒரு அரக்கங்கிற உண்மை தெரிய வந்துருமோன்னு பயந்துகிட்டு தான் உருவத்தை டக்குன்னு ஹீரோவோட உருவமா மாத்திருக்கான். அந்த நேரத்துல தான் லாக்கெட்டை கொடுத்து நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு ஆபத்தான நேரத்துல கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்த வருவேன்னு டைலாக் எல்லாம் பேசிருக்கான். உருவத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோவா இருக்கலாம், ஆனா சொன்னது நம்ம கேடி பையன். இந்த கதையை சொல்லி முடிச்சதுமே கேடி பையன் தன்னை காதலிக்கிறாங்கிற விஷயத்த ஹீரோ இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறா. பட் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிப்படையா காட்டிக்கல. இதே டைம்ல இல்லூஷன்ல குழந்தையா இருக்க வில்லன் கிட்ட சண்டை போட்ட ஹீரோவால அவனை சமாளிக்கவே முடியல. வீட்டோட கூரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு தொப்புன்னு கீழே விழுவான். கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு அரக்க கிராமத்துல பார்த்த மீகா குட்டி பொண்ணுருக்கால, அவ முன்னாடி வந்து நிக்கிறா. அம்மா நீ இங்க எப்படி வந்த? என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க உங்களோட காதலியை காப்பாத்த போறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த நேரத்திலேயே உங்களுக்கே தெரியாம நீங்க கொடுத்த மறையறதுக்கான மந்திர பேப்பரை பயன்படுத்தி இவ்வளவு நேரமும் உங்க பக்கத்திலேயே தான் இருந்தேன். கவலைப்படாதீங்க, அந்த குட்டி பையனை சமாளிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கான பாதை கூட எனக்கு தெரியும். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே நேரா வெளியில வந்த மீகா குழந்தை வில்லனை பார்த்து, என்னாச்சு உனக்கு? உங்க அம்மா அப்பா இறந்து போனதால சோகமா இருக்கல்ல? கவலைப்படாத, நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டா உன் கூட விளையாடவும் ஆசையா இருக்கு. இப்ப சொல்லு, நீ என்ன அக்காவா ஏத்துக்கிறியா? இவ்வளவு நேரமா கோவத்துல இருந்த வில்லன் இந்த ஒரு வார்த்தையை கேட்டு டக்குன்னு பையன் நார்மல் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட உருவமும் காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுச்சு. அப்பதான் மீகா பக்கத்துல வந்து, நீங்க அவனை கொல்ற அளவுக்கு அவன் ஒன்னும் தீய சக்தி கிடையாது. தான் அம்மா அப்பா இறந்து போன வேதனையை தாங்க முடியாம தான் இவ்வளவும் பண்ணிருக்கான். ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க அங்கிள், இந்த உலகத்துல நல்ல சக்தியும் இருக்கு தீய சக்தியும் இருக்கு. இப்பதான் ஹீரோவுக்கு தான் பார்க்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாமே கெட்டவங்க நினைச்சது தப்புன்னு புரிய வருது. அதுக்கப்புறமா மீகாவோட உதவியால இந்த மாய உலகத்தை விட்டு தப்பிச்சு நம்ம ஹீரோ நேரா ஹீரோயினையும் கேடி பையனையும் தேடி கிளம்புறான். இதே டைம்ல ஹீரோயின் தேடி வந்த தான் அப்பாவுக்கு சொந்தமான ராஜ முத்திரை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இந்த இடத்துக்குள்ளதான் வைக்கப்பட்டிருக்கு. சரி எடுக்கலாமேன்னு பக்கத்துல போகும்போது கரெக்டா முன்னாடி அந்த வில்லனும் நிசாவும் வந்து நிக்கிறாங்க. கேடி பையன் தனியால உள்ள புந்து சண்டை போட பாக்குறான். ஆனா நினைக்கிறத விட வில்லனுக்கு அவ்வளவு பலம் இருக்கு. அதனால யாக்ஸா அரக்க மிருகமாவே மாறினாலும் கூட இவனால வில்லனை சமாளிக்கவே முடியல. ரொம்ப அசால்ட்டா அடிச்சு பறக்க விட்டான். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பெருமூச்சு விடும்போது டக்குன்னு ஒரு கத்தி பறந்து வந்து வில்லன் உடம்புலயே குத்துது. திரும்பி பார்த்தா முன்னாடி நம்ம நிசா. அடியே உனக்கு என்னாச்சு? ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நடிக்காத, என் அன்பு காதலன் 10 வருஷமா வராம இருந்ததுக்கான காரணமே நீதான். அவனோட உருவம் ஞாபக சக்தி எல்லாத்தையுமே அழிச்சு என் கூடவே ஒரு அடிமை மாதிரி வச்சிருந்தல்ல, அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறா. என்னதான் வில்லனுக்கு நிசா மேல லவ்வே இருந்தாலும் கூட இப்போதைக்கு தனக்கு துரோகம் செஞ்சுட்டாலேங்கிற வேதனை தான் அதிகம். அதனால நொடி பொழுதுல நிசாவை அடிச்சு சம்பவத்திலேயே மட்ட பண்ணிட்டான். இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இந்த சின்ன கேப்ல ஹீரோயின் உள்ள பூந்து அங்க இருக்க முத்திரையை தொடுவா. அது மூலமா முத்திரைக்குள்ள மறைக்கப்பட்டிருந்த அரக்க சக்தி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ஹீரோயின் உடம்புக்கு மாறிட்டு இருக்கு. நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து பயந்து போன வில்ல யாக்ஸா மிருகமா மாறி ஹீரோயினையே தாக்கலான்னு பாப்பான். நல்ல வேலைக்கு அப்ப அங்க வந்த ஹீரோ மந்திர பேப்பரை வச்சு அவனை தாங்கி பிடிக்கிறான். இருந்தாலும் அது எதுவுமே ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ரொம்ப அசால்ட்டா ஹீரோவையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல தடுமாறி கீழே விழும்போது கரெக்டா கேடி பையன் உள்ள பூந்து ஓரளவுக்கு வில்லனை சமாளிச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயினை பார்த்து, என்ன மன்னிச்சிரு, உங்ககிட்ட நிறைய உண்மைகளை மறைச்சிட்டேன். குண்லோன் மலையில இருக்கும்போது சொர்க்கத்தோட வாளை என்னால பயன்படுத்த முடியல. அப்ப குருதான் சொன்னாரு உன்னை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணணும்னு. ஏன்னா அப்பதான் என்னால மந்திர வாளை பயன்படுத்த முடியுமா? அப்படின்னா நீ என்ன உண்மையா காதலிக்கல? ஆமா, இதை எப்படி சொல்ல போறோம்னு தெரியாம தான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்ப ஹீரோவுக்கு தான் பண்ணக்கூடியது தப்புங்கிறது புரிஞ்சு போச்சு. அதே மாதிரியே உலகத்துல நல்ல சக்தி தீய சக்தின்னு ரெண்டு இருக்குங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். சோ அடுத்த நிமிஷமே இவங்கிட்ட இருந்த சொர்க்கவால் ஹீரோவோட பேச்ச கேட்டு காத்துல பறக்க ஆரம்பிக்குது. உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கேடி பையன் உதவியால ஹீரோ கரெக்டா மந்திரவாளை பயன்படுத்தி வில்லன் உடம்புலயே ஒரு குத்து. அதுக்கப்புறமா ஹீரோ மந்திரவாளை பார்த்து, இந்த உலகத்துல நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் இருக்கு, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் குரு எனக்கு இப்படி ஒரு சோதனையை வச்சிருக்காருன்னு மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கான். திடீர்னு அப்ப அழிஞ்சு போனதான் நினைச்ச வில்லன் டக்குன்னு ஹீரோயின் உடம்புக்குள்ள போந்து அவளையும் ஒரு யாக்ஸோ மிருகமா மாத்திட்டான். கட்டுப்பாடே இல்லாம வெறித்தனமா எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறா. அதுலயும் பாவம் நம்ம கேடி பையன் இருக்கால, அவன் வசமா மாட்டிப்பான். தடுக்கலான்னு பார்த்தா கூட ஹீரோவால முடியல. அப்பதான் கேடி பையன் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். குழந்தையா இருக்கும்போது நீயும் நானும் ஒன்னா விளையாடி இருக்கோம். கூண்டை விட்டு நீயும் நானும் திட்டம் போட்டு தப்பிச்சது, டிராகன் கூட சண்டை போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதெல்லாம் எதுக்காக நினைக்கிற? அரசனான உன்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பதவிக்கு தகுதியான ஆள் நீதான். இதை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நான் உன்னை
நான் எதுவும் பண்ண மாட்டேன், எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன், சாகர வரைக்கும் நான் பாதுகாப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசும்போது அரக்கியா இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் சுயநினைவுக்கு வந்துட்டா. இது மூலமா உடம்புக்குள்ள இருந்த வில்ல கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிட்டான். தான் மேல உண்மையான அன்பு வச்சிருக்க கூடியது ஹீரோ இல்ல, இங்க இருக்க கேடி பையன் தாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டதுமே ரெண்டு பேரும் யோசிக்காம பக்கத்துல வந்து பச்சக்கா முச்சக்கா பண்ணிட்டானுங்க. ஆனா பாவம் உடம்புல ஏற்கனவே எக்கச்சக்கமான காயங்கள், அதனால கேடி பையன் அதே இடத்துல ஹீரோயின் மடியிலேயே இறந்து போயிடுவான். வேதனைகளை தாங்க முடியாம நம்மளால அதே இடத்துல கதறி அழ ஆரம்பிக்கிறா. இத கண்ண கிட்ட தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துட்டு தனக்கு உதவி பண்ண மீகா இருக்கால அவளை காப்பாத்திட்டு மறுபடியும் குன்லுன் மலைக்கே திரும்புற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ண அடுத்த சில பல வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் தான் இப்போதைக்கு அரக்க குலத்தோட ராணி. என்னதான் கேடி பையன் இறந்து போனாலும் கூட அவனோட ஞாபகங்கள் மட்டும் திரும்ப திரும்ப இவளுக்கு வந்துகிட்டே இருக்கு. கூடவே அவனோட கடைசி ஆசை மனிதர்களுக்கும் அரக்கர்களுக்கும் எப்பவுமே யுத்தம் வரக்கூடாதுன்னு நினைச்சிருப்பான்ல, அதனாலேயே அரக்க உலகத்தை சுத்தி ஒரு மிகப்பெரிய மந்திர வளையத்தை உருவாக்கி இருக்கா. சோ இதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் கேடி பையனோட ஞாபகத்திலேயே வாழப்போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரங்க. பை பாய்.